எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. மதகஜ ராஜாவை வந்து இவ்வளோ பெரிய சக்ஸஸ் ஆக்குனதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்குமே பேரில் ரொம்ப 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 நன்றி. ஏன்னா வந்து படம் வந்திருக்கு, ஹிட் ஆகுது, அதை தாண்டி தியேட்டர்ஸில் வந்து நான் நேரில் போய் பார்த்தேன், நிறைய வீடியோஸ் பார்த்தேன். எல்லாருமே எவ்வளோ என்ஜாய் பண்ணுறாங்க. அது பார்க்கும்போது எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஒரு நல்ல படத்தை வந்து 12 இயர்ஸ் கழிச்சு வந்தாலுமே ஒரு நல்ல படத்தை வந்து ஆடியன்ஸ் எப்போவுமே என்டர்டெயின் பண்ணுவாங்க, அவங்க ரிசீவ் பண்ணிப்பாங்க அப்படின்றதுல வந்து சந்தேகம் இல்லை. தேங்க்யூ ஸோ வெரி மச். நான் பர்சனலாக என்ஜாய் பண்ணேன் சார். நான் நிறைய இடத்துல நிறைய பேருக்கு சொல்லியிருக்கேன், மதகஜ ராஜா வந்தால் கண்டிப்பாக ஓடும். இதுதான் எல்லாருமே டீமில் எல்லாருக்குமே சொல்லியிருக்காங்கன்னு சொன்னாங்க. அது எங்களோட நம்பிக்கை அந்த படத்து மேலே. அண்ட் நான் பர்டிகுலராக எதுக்கு சொன்னேன்னா, சார் கூட நான் கலகலப்பு பண்ணதுக்கப்புறம் இமீடியட்டாக பண்ண படம் மதகஜ ராஜா. ஸோ கலகலப்புல நான் பர்சனலாக ஒரு ஆடியன்ஸாக வந்து நான் எவ்வளோ என்ஜாய் பண்ணேன்னா, நான் மதகஜ ராஜாவும் அவ்வளோ என்ஜாய் பண்ணேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். ஆனால் நான் ரீசெண்டாக தான் கண்டுபிடிச்சேன் சார், என்னோட பேர் வந்து கலகலப்புலேயும் மாதவி தான், மதகஜ ராஜாலையும் மாதவி தான். நெக்ஸ்ட் படத்தில் வேறு பேர் வைங்க சார். மாயா, நல்ல நேம். அண்ட் விஷால், மை டியர் ஃப்ரெண்ட், மை டியர் லவர், சாங்கில் வந்து யுவர் ஹைலைட். ஆக்சுவலாக அந்த சாங்காக நிறைய பேர் தியேட்டருக்கு வராங்க. சில படத்துக்கு தான் நடக்கும் அது மாதிரி, ஒரு சாங்காக தியேட்டருக்கு வந்து செகண்ட் ஹாஃபில் வந்து வர அந்த கடைசி சாங்காக எல்லா படமும் பார்க்கறது. பட் இந்த படத்தில் வந்து அந்த சாங்காக மட்டுமே இல்லாமல் காமெடி எல்லாத்துக்குமே வந்து ஆடியன்ஸ் சிரிக்கிறாங்க. அண்ட் பர்டிகுலராக விஷால் சூப்பராக பண்ணீங்க. பர்டிகுலராக வந்து அந்த சாங் என்னோட ஃபேவரட். அண்ட் சென்டர் அட்ராக்ஷன் ஆஃப் மதகஜ ராஜா. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஒன்ஸ் அகெயின் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இந்த படத்தை இவ்வளோ ரிசீவ் பண்ணிக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி. இன்னும் வந்து இந்த படத்தை வந்து இன்னும் பெரிய இடத்துக்கு கொண்டு போய் சேர்ப்பீங்க அப்படின்றதுல வந்து எனக்கு சந்தேகம் இல்லை. தேங்க்யூ ஸோ வெரி மச். அண்ட் தேங்க்யூ ஆல் ஃபார் கமிங். ஒவ்வொரு படத்துலையும் ஒர்க் பண்ணும்போது ஒரு டேரக்டர் வந்து ஒரு மியூசிக் டேரக்டருக்கு எவ்வளோ லிபர்ட்டி தராரு, எப்படி வேலை வாங்குறான்னு இருக்கு இல்லையா. அதில் வந்து ரொம்ப ஸ்வீட்டாக, ரொம்ப அருமையாக நிறைய பாட்டு பாதியாகவே எழுதியிருக்காருன்னு நினைக்கிறேன். தும்பைக்கு தும்ப பாட்டிலலாம் கூட விருப்பத்துக்கு இல்லை விஜய், நானே வந்து உதர்க்கமாக வழக்கமாக பண்ணுவேன், இல்லை விஜய் இன்னும் ஏதாவது எக்ஸ்ட்ரா பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பாட்டையும் நான் சொதப்புறதுக்கு மிக உறுதுணையாக இருந்த சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஒவ்வொரு கொக்கச்சி கொள்ளரட்டப்புற அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் பண்ணதில்லை, வழக்கமாக பண்ணுறது. ஆனால் இந்த படத்தில் வந்து சாரோட கான்ட்ரிபியூஷன் அதிகம். அப்புறம் வந்து இது வரைக்கும் நிறைய நியூ சிங்கர்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் ஒவ்வொரு நைட்டு வந்து இந்தியா லெவலில் உலக லெவலில் ட்ரெண்டான சிங்கர் நான் இது வரைக்கும் நானே ஆகலை. இது வரைக்கும் ஒரே நாளில் வந்து விஷால் வந்து ஆல் ஓவர் பாப்புலர். விஷால் கர்நாடிக் சிங்கர்லாம் கதிகலங்கி இருக்காங்க. ஆக்சுவலாக இல்லை, வழக்கமாக கர்நாடிக் படிக்கிறதுக்கு எத்தனை வருஷம், 5 வருஷம் 10 வருஷம் ஆகல, ஆவரேஜாக ஒரு 3 வருஷமாவது ஆகல. வந்தார், நீங்கள் தான் பாடுறீங்கன்னோ உடனே கமகம், உடனே சரிகமப்பா நிஷா அதெல்லாம் வேறு லெவலில் பாடினார் விஷால். கண்டிப்பாக ஒரு மிகச்சிறந்த புது சிங்கருக்கான நாளைக்கு கான்சர்ட்டில் வேறு பாடுறாரு. இவர் பாடுறாருன்னு சொன்னோன்னா கான்சர்ட் ஃபுல் ஓவர்ஃப்ளோ ஆகுது டிக்கெட். ஆக்சுவலாக விஷால் பாடுறாருன்னு தெரிஞ்சவன் நாளைக்கு பாடுறாரு. ஃபர்ஸ்ட் ஆடுறாரு வேற, அஞ்சலியும் விஷாலும் ஆடுறாங்க, அவர் பாடுறாரு. நாளைக்கு யாருமே சொல்லல, இல்லை நான் சொல்கிறேன் ஸ்டேஜில், அதாவது சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதனால ஸோ ஓவர் நைட் வந்து பாப்புலர் ஆகி ஷோவில் லைவ் கான்சர்ட்டில் பாடுற அளவுக்கு வந்து திடீர்னு போயிட்டாரு. ஒருவேளை ஏஆர் ரஹ்மானுக்கு ஜெய்ஹோக்கு அவார்டு கொடுத்த மாதிரி அவர் கொடுக்கும்போது ஸ்டேஜில் ஜெய்ஹோன்னு தான் சொன்னார்ல, ஜெய்ஹோ நீங்கள் வந்து சுந்தர் சி சார் ஹோ, விஜய் ஆண்டனி ஹோ கொடுத்துட்டு கடைசியில் ஒரு தமிழ் தாய் வாழ்த்து பாடுங்க. அது பிரச்சனை வருது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் சிங்கிங் திஸ் சாங் ஃபார் அஸ் விஷால். ரொம்ப ஸ்போர்ட்டிவாக பாடினார்ல சார், எந்த ஹெசிடேஷனும் இல்லாமல். கமகம்லாம் தைரியமாக பாடு. நானே இது வரைக்கும் கமகம் பாடினதில்லை. ஆக்சுவலாக கமகம் அவர் பாடி காட்டுறீங்களா? கமகம் மட்டும் சரி, நீங்கள் வரும்போது பாடி காட்டுங்க. ஸோ ஓவராலாக அந்த டீமில் ஒர்க் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அண்ட் ஷி ஹஸ் டன் அ ஃபென்டாபிளஸ் ஜாப். நீங்கள் அந்த படத்தில் அழகாக இருக்கேன்னு சொன்னீங்களே அஞ்சலி, இப்போவும் சூப்பராக தான் பாருங்க. என்ன விஷயம் சூப்பராக இருக்கீங்கப்பா. மீடியாவில் ஏதாவது கன்ஃபர்மேஷன் வாங்கி கொடுக்கணுமா உங்களுக்கு? கொடுப்பாங்களா? கொடுப்பாங்க. எல்லாம் மேம் அழகாக இருக்காங்களே, ஓகே கை தூக்குறாங்க எல்லாரும். இல்லை மனசில் வச்சுக்கிறாங்க, வெக்கப்படுறாங்க. நான் ஸ்டேஜில் சப்போர்ட் பண்ணீங்க அவங்கள. ஆமாம் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஆமாம், ஒவ்வொரு படத்துக்கும் பின்னாடியும் வந்து கண்டிப்பாக ஒரு ப்ரொடியூசரோட கான்ட்ரிபியூஷன் அதிகம் சார். ஒரு டைரக்டர் எவரி கருவு சுமக்கிறாரோ தாய் மாதிரி, அதுக்கு வந்து தகப்பன் மாதிரி இருந்து தேவையான பொருளாதார சப்போர்ட்டு எல்லாத்தையும் மேக்ஸிமம் பண்ணக்கூடிய ப்ரொடியூசர் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த விதத்தில் வந்து இந்த படத்தில் நம்ம இயக்குனர் சாருக்கு நீங்கள் என்னென்ன மேக்ஸிமம் சப்போர்ட் முடியுமோ நீங்கள் பண்ணியிருக்கீங்க. அது வந்து விஷுவலில் பார்க்கும்போது ரொம்ப கிராண்டாக தெரியுது. நீங்கள் நிறைய படம் ஃப்யூச்சரில் ப்ரொடியூஸ் பண்ணணும் சார். ஒரு டைமில் கடல் அது நிறைய படம் நீங்கள் பண்ணீங்க. ரீசெண்டாக ஒரு பாஸ் எடுத்திருக்கீங்க. இந்த சக்ஸஸ் ஐ திங்க் நீங்கள் கெரியரில் பண்ண படங்கள்லேயே இதுதான் எனக்கு தெரிஞ்சு, என் நாலேஜுக்கு
பெரிய மெகா பிளாக் பஸ்டர்னு அப்படி நினைக்கிறேன் ஆக்சுவலாக. நீங்கள் வந்து இதை தொடர்ந்து நிறைய படங்கள் ஃப்யூச்சரில் ப்ரொடியூஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். இந்த படத்தில் ஒர்க் பண்ண எடிட்டர் சார் அண்ட் கேமராமேன் சார், ஆர்ட் டைரக்டர் சார், ரிச்சர்ட் அவங்க எல்லாருக்குமே வந்து என்னுடைய ரொம்ப மனமார்ந்த ஒரு தனி மரம் தோப்பவாதுன்ற மாதிரி உங்கள் எல்லாரோட உழைப்பும் கான்ட்ரிபியூஷன் இல்லாமல் இந்த படம் வந்து கண்டிப்பாக இவ்வளோ பெரிய படமாக வந்திருக்காது. தேங்க்யூ ஸோ மச். வந்திருக்கும் எப்போவுமே நான் வந்து எல்லா ஃபங்க்ஷனும் பார்த்தீங்கன்னா ஒன்லி மீடியா தான் என்னோடய சீஃப் கெஸ்ட்டாக இருப்பாங்க. அது போக படத்தில் நடித்த ஆர்டிஸ்ட், டெக்னீஷியன்ஸ், ப்ரொடியூசர்ஸ் தவிர நான் என்னை பொறுத்தவரை என்னோடய சீஃப் கெஸ்ட் பிரதம விருந்தாளிகள் எப்பவுமே பார்த்தீங்கன்னா பத்திரிகை மீடியா சகோதர சகோதரிகள் தான். ஸோ எல்லாருக்கும் பெரிய வணக்கம். எனக்கு தெரிஞ்சு நான் எந்த படத்துக்கு வந்து ஒரு சக்ஸஸ் மீட் வச்சதே கிடையாது. ஏன்னா படம் ஆனவர் நல்லபடியாக ஓடினா நான் அடுத்த படத்துக்கு மூவ் ஆகி போயிருக்கேன். லாஸ்ட்டாக வந்து அரண்மனை 4 கூட எல்லாம் கேட்டாங்க பண்ணல. பட் இந்த படம் எல்லாத்தையும் மீறி ஒரு சந்தோஷம் கொடுத்துருக்கு. ஏன்னா இது வந்து மற்ற படங்களை விட ஒரு ஸ்பெஷல். ஒரு 13 வருஷம் கழித்து நிறைய பேர் இண்டஸ்ட்ரியிலே நிறைய பேர் சொன்னாங்க 13 வருஷம் வச்சு இந்த படம் வருது, என்ன பெரிய சாதிச்சிட போகுதுன்ட்டு. ஆனால் வந்து மக்களுக்கு வந்து இந்த படத்து மேலே நம்பிக்கை இருந்துச்சு, ஒரு எதிர்பார்ப்பு. ஏன்னா ஃபஸ்ட்டு அந்த படத்தோட நாங்கள் அனௌன்ஸ் பண்ணோடனே அவங்க கொடுத்த ட்ரெமெண்டஸ் ரெஸ்பான்ஸ் பார்த்தீங்கன்னா மைண்ட் ப்ளோயிங். இந்த நேரத்தில் அந்த படம் வெளிவர முக்கியமாக காரணமாக இருந்த சில பேருக்கு நான் நன்றி சொல்லணும். முக்கியமாக தயாரிப்பாளர் மனோகர் பிரசாத் சார். இத்தனை வருஷத்துக்கு அப்புறமும் இத்தனை பிரச்சனைக்கு நடுவில் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணணும் முழு மூச்சாக ஒர்க் பண்ண மனோகர் பிரசாத் சார். படத்தை பார்த்தோன்னே பிடிச்சி அதுக்கான முயற்சிகள் எடுத்த திருப்பூர் சுப்பிரமணியன் சார். அதுக்கப்புறம் இந்த படத்தை நாங்கள் வெளிக்கொண்டு வரணுன்னா சில விஷயங்களில் ரொம்ப முக்கியமான விஷயத்துக்காக எங்கள் மேலே நம்பிக்கை வச்சு நாங்கள் கேட்ட உடனே ஒரு வார்த்தை பேசாமல் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆதரவு கொடுத்த ஏசி சண்முகம் சார், என் தம்பி ஏசிஎஸ் அருண்குமார் அவர்கள், உறுதுணையாக இருந்த திரு மதன் அவர்கள், எல்லாருக்கும் இந்த நேரத்தில் நான் பெரிய ஒரு நன்றி சொல்லிக்கிறேன். அப்புறம் என்னோடய மிகப்பெரிய நன்றி பார்த்திங்கன்னா நான் அதான் தெய்வங்கள்னு சொல்கிற ரசிகர்கள். படம் ஆரம்பத்துலேருந்து இந்த படத்துக்கு அவங்க கொடுத்த ஆதரவு, அதுக்கு சப்போர்ட்டாக துணை நின்ற மீடியா, சோஷியல் மீடியா, பத்திரிகை சகோதர சகோதரிகள், பெரியவர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. என்ன வார்த்தையே இல்லாமல் தான் தடுமாறேன். ஏன்னா இந்த படம் ஜெயிக்கும்னு நம்பிக்கை இருந்துச்சு எனக்கு. ஆனால் இவ்வளோ பெரிய வெற்றி, இவ்வளோ பெரிய ஆதரவு, அதாவது என் கேரியரில் நான் சொல்கிறேன், என் படம் இல்லை மற்ற படங்களுக்கும் சேர்த்து இந்த மாதிரி வந்திருக்குமான்னு தெரியல. 100க்கு 99.99% வந்து பார்த்தவங்க எல்லாருமே இந்த படத்தை வந்து ரசித்து ரொம்ப பாராட்டி பேசும்போது எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. போன இன்டர்வியூவில் நான் கூட நான் சொல்லியிருந்தேன், எனக்கு திருப்பி கொடுக்க முடிஞ்சது வந்து என்னோடய நன்றியும் சில சொட்டு கண்ணீரும் தான். அந்த அளவுக்கு வந்து மிகப்பெரிய வெற்றி அவங்க கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த படத்தில் ஒர்க் பண்ண ஆர்டிஸ்ட் எல்லாத்துக்கும், ஏன்னா அது வந்து கொஞ்சம் ஷூட்டிங்குமே வந்து ரொம்ப ஈஸியான விஷயம் கிடையாது. நான் நிறைய தடவை சொன்ன மாதிரி என் குருநாதர் மணிவன் சார், மனோகரன் சார் எல்லாம் நிறைய நான் அவங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி மெயினாக நடித்த ஹீரோயின்ஸ் 2 பேரும் 13 வருஷம் கழிச்சும் இன்னும் அழகாக கிளாமரஸாக ரசிகர்களோட கனவு கண்ணியாக வளம் வர அளவுக்கு அருமையாக இருக்கிற அஞ்சலி அண்ட் வரு 2 பேருக்கு தேங்க்ஸ். இதில் என்னென்னா வரு வந்து லாஸ்ட் மினிட்ல தான் அந்த ஷூட்டிங் வந்தாங்க. ஆக்சுவலாக ஒரிஜினலாக வந்து வேறு ஹீரோ நடிக்க வேண்டிய கேரக்டர். நாங்களாம் ஷூட்டிங் காரைக்குடி போயிட்டோம். நாளைக்கு அந்த ஹீரோயின் வரணும். டியூ டு சம் ரீசன்ஸ் கொஞ்சம் டேட் இஷ்யூ ஆச்சு, ஒரு வாரம் தள்ளி வர மாதிரி. பட் எங்களால் வந்து அந்த ஒரு வாரம் எல்லாம் காம்பினேஷன் இருந்துச்சு. ஜஸ்ட் ஒரு ஐடியா வந்து பண்ணி வருவு கேட்டோன்னா உடனே ஸ்போர்ட்டிவாக ஒத்துக்கிட்டு வரு வந்தாங்க. ஸோ தேங்க்ஸ் டு வரு. அப்புறம் என்னோடய லக்கி ஹீரோயின் அஞ்சலி, கலகலப்பு, சூப்பர் ஹிட். அதுக்கப்புறம் மதகஜராஜா 2 பிளாக் பஸ்டர் மூவிஸில் வந்து என்னோடய ராசியான ஹீரோயினாக ஒர்க் பண்ண அஞ்சலி. எனக்கு ரொம்ப கம்ஃபர்ட்ஸ் ஒரு ஒர்க்கிங் ஜோன் வந்து அஞ்சலி கூட இருக்குது. ஏன்னா ஒரு டைரக்டராக நம்ம சொல்கிறத நம்பி ஒரு ஆர்டிஸ்ட் பண்ணும்பொழுது அது ஹீரோக்கள் கூட எனக்கு அந்த கம்ஃபர்ட் ஜோன் வந்திருக்கு. கார்த்திக் சார், விஷால், இவங்கெல்லாம் வந்து முழு மூச்சாக வந்து நம்பி இறங்குவாங்க. ஓகே, அவங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ நம்ம என்ன சொன்னாலும் வந்து ஒத்துக்கிட்டு இறங்குவாங்க. அந்த கான்ஃபிடன்ஸ் தான் நமக்கு பெரிய பூஸ்டர். அந்த கான்ஃபிடென்ட்டே வந்து நமக்கு கொஞ்சம் பயமும் வரும். ஐயோ இவ்வளோ நம்பி நம்மளை பண்ணுறாங்களே, நம்ம அவங்களுக்கு கரெக்டாக ரிசல்ட் கொடுக்கணுமே, அந்த பயம் ஒன்று வரும். அப்படி இல்லாமல் ஒரு டைரக்டரோட ப்ரொஃபஷனில் தலையிட்டான்னு வைங்களேன், ஓகே நீங்கள் சொல்கிறீங்க நான் செய்கிறேன்ட்டு நம்ம பொறுப்பை வந்து ஷேர் ஆகிடுது. வேறு அந்த டைரக்டரை நம்பி நீ ஓகே சார் நம்பி வரோம், நீங்கள் நல்லபடியாக பண்ணுங்கிற போது எங்களோட பொறுப்பு அதிகமாக கூடிடுது. அந்த வகையில் பார்த்திங்கன்னா அதே மாதிரி அஞ்சலி, சில ஹீரோயின்ஸ் தான் வந்து நம்ம என்ன சொன்னாலும் நம்பி ஒரு படத்தில் ஆற்றுல குதிக்க சொன்னால் குதிச்சிட்டாங்க உண்மையாகவே. அந்த மாதிரி ஒரு நம்பி இறங்குற ஹீரோயின்.
வெறும் அழகு மட்டும் இல்லாமல் திறமை இருக்கிறதுனால தான் இவ்வளோ நாளாக, ஏன்னா அவங்க வந்து ஒரு சின்ன பொண்ணாக நான் வந்து முதல்ல அவங்க கூட ஒர்க் பண்ணேன் லாங் ஆகும். என் வயசை சொல்லி என்னை டேமேஜ் பண்ண மாதிரி அது எந்த வருஷத்தை நான் சொல்லலை. அப்போ ஆரம்பித்து இந்த நிமிஷம் வரைக்கும் வந்து ஒரு டாப் ஹீரோயினாக இருக்கிறாங்க. கங்க்ராட்ஸ் அஞ்சலி, அண்ட் தேங்க்ஸ் ஃபார் த கோஆப்ரேஷன் யூ கிவன் டு திஸ் மூவி. தேங்க்யூ. யாராச்சும் விட்டு போயிருந்தால் மன்னிச்சுக்கோங்க. எல்லா தேட்டர் ஓனர்ஸ், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லாருக்கும் நன்றி. இது வந்து ஒரு சக்ஸஸ் மீட்டிங் இல்லை, இது வந்து நன்றி மீட்டிங் இது. ஸோ தேங்க்யூ எவ்ரிபடி. உங்களோட சப்போர்ட் என்னன்னைக்கும் எங்களுக்கு தேவை. நன்றி நன்றி நன்றி. என்ன சார் மறுபடி யூடியூப்பில் வைரல் வீடியோ வந்துருமா? கேட்குது. கொடுக்க மாட்டோம், கொடுக்க மாட்டோம். பொதுவாக ஒரு earthquake நடந்தால் ஒரு நாள் ஒரு நியூஸ் வரும், பேப்பரில் வந்து ஒரு துண்டு நியூஸோ ஒரு நியூஸ் வரும், அடுத்த நாள் மறந்துடுவாங்க. ஆனால் விஷாலோட நடுக்கம் வந்து வேர்ல்டு வைடு ரீச் ஆகி உங்களால் வந்து எனக்கு வேர்ல்டு வைடு வந்து எனக்கு வந்து விஷால் நல்லா இருக்கணும், விஷால் மறுபடியும் வந்துடணும், விஷால் ஹெல்த்துக்கு என்ன பிரச்சனை, விஷால் இப்படி பார்த்ததே கிடையாது, விஷால் மறுபடி ஹீ ஷுட் கம் பேக் அப்படின்னு வேர்ல்டு வைட், ஐ எம் நாட் ஜோக்கிங், வேர்ல்டு வைட் சர்ஜன்ஸ், ஜட்ஜஸ், ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ், ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ், இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர்ஸ், கேனடாலேருந்து சம்மந்தமே இல்லாமல் யூஎஸ்லேருந்து சம்மந்தமே இல்லாமல் சினிமா பார்க்காத ஒரு கூட்டம் என்ன ஆச்சு விஷாலுக்கு, விஷாலோட ஹெல்த்து, ஹீ ஷுட் கம் பேக் இப்படி பார்த்ததே கிடையாது. நிறைய பேர் கண்ணீர் விட்டுருக்காங்க. தே ஹவ் க்ரைட் ஃபார் மீ. அந்த ஒரு நிகழ்ச்சியில் நான் இருக்கும்போது, அந்த நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு விஷயம் நான் உணர்ந்தேன். ஒரு விஷயம், எத்தனை பேர் என்னை நேசிக்கிறாங்க, நேசிக்காதவங்க என்னை நேசிக்க ஆரம்பித்தாங்க, பிடிக்காதவங்க என்னை பிடிக்க ஆரம்பித்தாங்க, நடிக்காதவங்க எனக்கு வந்து ஊக்கம் கொடுத்தாங்க. பொதுமக்கள் வந்து சம்மந்தமே இல்லாமல் வந்து ஒரு கோயில் வாசலில் பூக்காரி அம்மா கேட்டுச்சு, தம்பி உடல்நிலை நல்லா இருக்கான்னு. நல்லா இருக்குமான்னு. ரோட்டில் பெருக்கிற ஒரு அம்மா, பொதுவாக வந்து என் கையில் காசு இருந்தால் நான் கொடுத்துருவேன். ரோட்டில் போகிற ஒரு அம்மா, அதான் அந்த ப்ளூ ட்ரெஸ் போட்டு பெருக்கிற அம்மா வந்து, தம்பி என்னப்பா ஆச்சு உனக்கு, இந்த மாதிரி கண் கலங்கிட்டேன். இது வந்து உண்மையிலே நான் வீடு வீடாக போய் கேட்டிருந்தா என்னை பிடிக்குதான்னு கேட்டிருந்தா கூட ஒரு இட்ஸ் நாட் பாசிபிள். 40 வருஷம் ஆனால் கூட இட்ஸ் நாட் பாசிபிள். ஆனால் உலகம் முழுக்க எல்லாரும் வந்து விஷால் நல்லா திரும்ப வரணும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க பாருங்களேன். எனக்கு அதான் என் அண்ணன், நான் எப்போவுமே உரிமையோடு சொல்கிறது, என் டார்லிங் குஷோட புருஷன், என் அண்ணன் சுந்தர் சார்லேருந்து ஆர்யா, அவன் வந்து ஐ டோன்ட் நோ, ஐ வாஸ் இன் டியர்ஸ். எல்லாருக்கும் நண்பர்கள் இருப்பாங்க, இப்படி ஒரு நண்பர் கிடைக்கிறது வந்து ஒரு பாக்கியம். நான் ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு புண்ணியம் செஞ்சுருக்கேன், அவனை வந்து ஒரு நண்பனாக கிடைச்சது. வாசுகிக்கு நான் வந்து கடமைப்பட்டிருக்கேன். உண்மையிலேயே சொல்கிறேன். அந்த ஃபங்க்ஷனில் வந்து டாக்டர்ஸ் டோல் மீ நாட் டு கோ ஃபார் த ஃபங்க்ஷன். தே டோல் மீ யூ ஆர் ட்ரெம்பிளிங், யூ ஹாவ் சிவியர் ஃபீவர், இட்ஸ் மோர் தென் 1 or 3, யூ ஆர் ட்ரெம்பிளிங். நான் ஒரே ஒரு விஷயம், எனக்கு வேஷ்டி சட்டை மட்டும் கட்டி கொடுங்க. நீ கேட்க மாட்டேன், சொன்னால் கேட்க மாட்டேன். நான் கண்ணாடி முன்னாடி போனேன், என் கண்ணாடி முன்னாடி ஒருத்தர் தெரிஞ்சாது, சுந்தர்சி. 12 வருஷம் நாங்கள் 2 பேர் வந்து ஒவ்வொரு வருஷம் பேசிப்போம். இந்த வருஷம் இந்த படம் வந்தால் சூப்பராக இருக்கும் ஜி. என்ன பண்ணுறது சார், இப்போ பரவாயில்ல, அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம். 12 வருஷம் வந்து எனக்கு ஊக்கம் கொடுத்தாரு. நான் when I felt bad because I gave my heart and soul. ஒரு நடிகன் வந்து விஜய் ஆண்டனிக்கு தெரியும், ஒவ்வொரு படத்துக்கு நாங்கள் எவ்வளோ உழைப்பு கொடுக்குறோம். சண்டைக்கோழிக்கு அப்புறம் எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான படம் மதகஜராஜா. ஒவ்வொரு வருஷம் எனக்கு ஊக்கம் கொடுப்பாரு. கவலைப்படாதீங்க ஜி, எப்போ வந்தாலும் ஜெயிக்கும்னு. ஆனால் உண்மையிலே இந்தியன் ஃபிலிம் ஹிஸ்ட்ரியில் 12 வருஷம் கழித்து ஒரு படம் வந்து மெகா பிளாக் பஸ்டர் ஆனது இந்த படம் தான். இது நான் பதிவு பண்ணிக்கிறேன். It should go in the book of records. ஏன்னா 4-5 வருஷம் ரிலீஸ் ஆன ஒரு ஆவாத படங்களே வந்து they'll thrash it. ஜனங்க வரமாட்டாங்க. It is unbelievable. 12 years கழிச்சு எல்லாரும், it's by God's grace we are all looking the
சேம் ஐ திங்க். 12 வருஷம் கழித்து ஜனங்க வந்து தியேட்டருக்கு இப்படி கோலாகலமாக ஒரு அதாவது கடவுள் சொல்லியிருக்காரு, இரு பொறு மற்ற படங்கள் பண்ணிட்டு போ, சுந்தரம் நீயும் வேறு படங்கள் பண்ணிட்டு போ, வரும் நான் ஒரு தேதி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தேதி கொடுத்தாரு, 9 நாள் லீவ் வச்சு. அப்படி தான் நான் நினைக்கிறேன். நான் கடவுளுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா நம்ம உழைக்கிறோம், திடீர்னு சில நேரத்தில் அந்த படம் வரலைன்னா ஒரு ஆதங்கம் இருக்கும் எல்லா நடிகர்களுக்கும். பட் ஐ எம் ரியலி ஹாப்பி டுடே. எனக்கு வந்து எத்தனை பேர் என்னை நேசிக்கிறாங்க, எத்தனை பேர் எனக்காக வந்து வேண்டிக்கிறாங்க, எத்தனை பேர் வந்து என்னை லவ் பண்ணுறாங்க. இட் இஸ் பிளெஸிங். இட் இஸ் உங்களுக்கு தான் நான் நன்றி சொல்லணும் உண்மையிலேயே. நான் அதான் ஒன்று சொல்கிறேன், ஒரு விஷயம் உங்கள் எல்லாருக்கும் இல்லை, சில பேருக்கு ஸ்கூலில் படிக்கும்போது டீச்சர் ஏதாவது திட்டினா வந்து அப்பா அம்மா கிட்ட போய் சொல்லுவாங்க. டீச்சர்கிட்ட ஏதாவது பாடம் சரியாக புரியலன்னா டவுட்டு கேட்போம். அதே மாதிரி ஒரு பொண்ணை லவ் பண்ணுறோன்னா அந்த பொண்ணை எப்படி என்ன லவ் லெட்டர் எழுதுறோன்னு ஃப்ரெண்டுக்கிட்ட டவுட்டு கேட்போம். அதே மாதிரி தயவு செஞ்சு இனிமே ஏதாவது நடிகர்களோ நடிகைகளோ அவங்க வாழ்க்கையை பற்றி ப்ரொடியூசர்ஸோ டைரக்டர்ஸோ இந்த சினிமா இண்டஸ்ட்ரி சார்ந்த ஏதோ ஒரு விஷயம் இருந்தால் தயவு செஞ்சு ஒரு ஃபோன் கால் தான். ஐ எம் ஜஸ்ட் ஒன் ஃபோன் கால் அவே. இல்லைனா என் மேனேஜர் இருக்காப்புல, இல்லை எப்படி ஐம் அவைலபிள். ஒரு 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 டவுட் இருந்தால் கேட்டு நீங்கள் என்ன வேணாலும் எழுதிக்கலாம். உங்கள் கற்பனைகள் எல்லாம் இயக்குநர்கள் கொடுத்துருங்க. இயக்குநர்கள் தான் அந்த க்ரியேட்டிவிட்டி வேணும். உங்கள் க்ரியேட்டிவிட்டி வந்து நீங்கள் உங்களோட வச்சுக்கோங்க. விஷாலுக்கு வந்து போதைக்கு அடிமை ஆயிட்டாப்புல, நரம்பு தளர்ச்சி. அப்புறம் ஒரு டாக்டர் வேறு ஒரு பேட்டி கொடுத்தாரு. அந்த ஆள் டாக்டரா இல்லையான்னு கூட எனக்கு தெரியாது, ஆனால் அந்த டாக்டர் பேட்டி கொடுத்துருக்காரு. ஆனால் எல்லாரும் வந்து பயங்கரமான ஒரு கற்பனை உலகத்துக்கு கொண்டு போய் அதில் ஒரு பாசிட்டிவிட்டி என்னென்னா எனக்கு காட்டி கொடுத்தது ஒரு விஷயம், how many people love me. So I really thank those people even though they wrote whatever they wanted. I'll start with சுந்தர்சி சாரோட நான் ஏன் படம் பண்ணுறேன்னா, எனக்கு ஹாஸ்பிட்டலோ இல்லை டாக்டர்கிட்ட போகிறது பயம். சுந்தர்சி சார் படம் பண்ணால் எனக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து குணமாயிடும். ஹெல்த்து சூப்பராக இருக்கும், மென்டல் ஹெல்த்து சூப்பராக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். ஆம்பளை ஆகட்டும் மதகஜராஜ் ஆகட்டும், அந்த 60 நாள் 80 நாள் வந்து நான் என் உடம்பு உடல்நிலை மைண்ட் பாடி ஹார்ட் சோல் எல்லாமே நான் ஒப்படைச்சிடுவேன் அவர்கிட்ட. ஏன்னா இட்ஸ் சம்திங், இட்ஸ் லைக் மெடிசன். இவர் படம் பண்ணுறது ஒரு டைரக்டர் வந்து 30 வருஷமாக வந்து நீடிக்கிறது வந்து சாதாரண விஷயம் இல்லை. தயவு செஞ்சு ஒரு வாட்டி அவர் கைத்தட்டுங்க. இது சாதாரண விஷயம் இல்லை. இப்போல்லாம் வந்து ஒரு படம் 2 படம் பண்ணிக்கிட்டே காணாமல் போயிடுவாங்க. நிறைய பெரிய இயக்குநர்கள் இன்னைக்கு இல்லை, இயக்குநர்களே இல்லை. இயக்குநர்கள் நடிகர்கள் ஆகிட்டாங்க, இப்போ நடிகர்கள் வந்து இயக்குனர் ஆகிட்டோம். இதான் சினாரியோ. சுந்தர் சாருக்கு வந்து நான் 12 மணிக்கு ஃபோன் பண்ணி நாளைக்கு ஷூட்டிங் சொன்னால் கூட நான் வந்து சைக்கிள் எடுத்து கிளம்பி வந்துடுவேன். ஏன்னா என்கிட்ட வண்டி இல்லை, சைக்கிள் தான் இருக்குது. நான் அப்படி எனக்கு ஒரு பாண்டிங் சுந்தர் சாரோட. ஐ ஜஸ்ட் லவ் ஹிம் அன்கண்டிஷ்னலி. ஐ லவ் த ஃபேமிலி அன்கண்டிஷ்னலி. எனக்கு நாளைக்கு வந்து அந்த சுச்சுவேஷன் வராது. எனக்கு சோறு போடுங்க அப்படின்னு சொன்னால் நான் உங்கள் வீட்டில் போய் குஷ் வந்து உட்காந்து தோசை சுட்டு எனக்கு தோசை போடும். எனக்கு அந்த மாதிரி நிறைய நண்பர்கள் இருக்காங்க. அந்த ஒரு வகையில் வந்து உரிமை எடுத்து நான் சொல்கிறேன், நான் ஐ ஹாவ் சம்மன் இன் மை லைஃப் ஆஸ் அ பில்லர் டு ஃபால் ஆன் ஆல்வேஸ் இன் மை லைஃப். சுந்தர் சார் வந்து ஐ ஹாவ் நோ வேர்ட்ஸ். தட் இஸ் அகெயின் யூனோ a book is judged by its cover ன்னு சொல்லுவாங்க. If you are covered by good friends, your character is shown ன்னு சொல்லுவாங்க. So I'm covered by good friends. Manohar Prasad sir, I would he's family actually to me. He's actually family to me. Amma and his mother are very good friends and he's like from long time he's family. எனக்கு ரொம்ப சந்தோஷம் அவர் முகத்தில் அந்த சிரிப்பு பார்க்குறது. ரொம்ப நாள் ஆச்சு அவர் முகத்தில் சிரிப்பு பார்த்து.
இன்றைக்கி வந்து இவ்வளோ பெரிய பிளாக் பஸ்டர் 12 இயர்ஸ் கழிச்சு ஒரு பிளாக் பஸ்டரு தேவி தியேட்டரில் வந்து 4 தியேட்டரு 8000 பேர் பார்த்துருக்காங்க ஒரே நாள். சான்ஸே இல்லை. இதெல்லாம் வந்து நான் உண்மையிலே பெரிய விஷயம். இன்னைக்கு வந்து ரிப்போர்ட் வர்றதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷம். ஸோ ஐ தேங்க் மனோகர் பிரசாத் சார். அதான் அவங்க சொன்ன மாதிரி தயவு செஞ்சு வாங்க சார், ப்ளீஸ் கம் பேக் டு த ஃபிலிம் இண்டஸ்ட்ரி இன் ஃபுல் ஸ்ட்ரென்த். வி நீட் ப்ரொடியூசர்ஸ் லைக் யூ. ப்ரொடியூசர்ஸே இல்லை சார், உண்மையிலே சொல்கிறேன். பயமாக இருக்குது, எந்த ப்ரொடியூசர் டேட்டு கொடுக்கறதுக்கு பயமாக இருக்குது. ஏன்னா ஜிஎஸ்டி கட்ட மாட்டேங்கிறாங்க, டிடிஎஸ் கட்ட மாட்டேங்கிறாங்க, சம்பளம் பாக்கி வைக்கிறாங்க, நம்மளை வந்து திடீர்னு ப்ரமோஷன் பண்ண வைக்கிறாங்க. அது விஜய் ஆண்டனிக்கே தெரியும். விஜய் ஆண்டனியும் நான் நிறைய அனுபவிச்சிருக்கோம். ஸோ உங்களை மாதிரி நல்ல தயாரிப்பாளர்கள் இருந்தால் எங்களை மாதிரி நடிகர்கள் உயிர் கொடுத்து வேலை செய்கிறதுக்கு நாங்கள் ரெடி. ஸோ வி வாண்ட் ஜெர்னி ஃபிலிம் சர்க்கிட் டு கம் பேக் ஆன் ட்ராக். வி ஆர் வெயிட்டிங் ஃபார் தட். வி ஆர் வெயிட்டிங் ஃபார் யுவர் நெக்ஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட். நாளைக்கு வந்து அடுத்த கான்சர்ட் ஒன்று, இந்த மாமியார் கேரக்டர் மேடம் இருக்காங்க. அவங்களோட ப்ரெசன்ஸ் அங்கிட்ட ஒருத்தன் ஃபைட் பண்ணிட்டு இருக்கான், இங்கே வந்து பொண்ணுங்களோட நின்றுட்டு இருக்கான் அப்படின்ட்டு. அவங்களும் சந்தானம் காம்பினேஷன் வந்து தமிழ்நாட்டில் ஃபேமஸ் மாமியார் அவங்க தான். உண்மையிலேயே வந்து ரொம்ப சந்தோஷம். அண்ட் தேங்க்ஸ் ராஜா. இந்த சாங்ஸ் வந்து பெரிய தூணாக இருக்குது இந்த படத்தோட வெற்றிக்கு. ஒரு முழுமையான கமர்ஷியல் என்டர்டெய்னருக்கு சாங்ஸ் ரொம்ப முக்கியம், பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரொம்ப முக்கியம். நீ எனக்காக பண்ணியா இல்லை வந்து படத்துக்காக பண்ணியான்னு தெரில. நம்ம காலேஜில் வந்து ஃபஸ்ட்டு கம்போசிங் நடத்தினோம் ஹாஸ்டலில் 1994-5 அதுக்கப்புறம் வந்து 2012 கம்போசிங். உண்மையாக எனக்கு ரொம்ப சந்தோஷம் உங்களோட வளர்ச்சி. ஸோ ஹாப்பி ஃபார் யூ. ரிச்சர்ட் என் தம்பி, உரிமையாக சொல்லுவேன் மறுபடியும் என் தம்பின்ட்டு. அவன் வந்து என்னோட பயணிச்சிருக்கான் நிறைய படத்தில். ஒன் ஆஃப் த பெஸ்ட் கேமராமேன் வி ஹேவ் இன் அவர் இண்டஸ்ட்ரி. இட்ஸ் ஸோ நைஸ் டு ஒர்க் வித் ஹிம். ஸ்ரீகாந்த் சார் என்னோட ரெகுலர் எடிட்டர். அவரோட உட்காந்து, அவர் ஈகோவே கிடையாது. சார் இது தூக்குங்கன்னு உட்காந்து பக்கத்தில், இவன் யார் சொல்கிறதுக்கு, இவன் ஹீரோ அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லலாம். ஆனால் ஒரு நாள் கூட சொன்னதே கிடையாது. ரைட்டிங் இந்த படத்துக்கு ரொம்ப முக்கியம். அந்த வகையில் வெங்கட் வந்து சார் சொன்ன மாதிரி ஒரு ரைட்டர் வந்து ரொம்ப ரொம்ப கம்மிங்க. மலையாளத்தில் நிறைய ரைட்டர்ஸ் இருக்காங்க, தமிழில் ரைட்டர்ஸ் வந்து ரொம்ப கம்மி. அந்த வகையில் ஒரு தூணாக இருந்து வெங்கட் வந்து வாழ்த்துக்கள் பாப்பாவுக்கு. உண்மையிலே அவங்க வயசுக்கு வந்துட்டுருக்கு. விச்சயம் ஒன்று ரொம்ப நன்றி. நீங்கள் என்றைக்குமே வந்து கூட இருந்து ஜாலியாக இருந்ததுக்கு. அண்ட் த கேர்ள்ஸ், மை லவ்லி ஃப்ரெண்ட். என் ஃப்ரெண்டு இத்தனை வருஷம் ஃப்ரெண்டு அப்படியே இருக்கா, ஃப்ரோசன் ஃப்ரிட்ஜில் தான் வாழ்கிறான்னு நினைக்கிறேன். எனக்கு ஒரு படம் தான் நான் இப்போ பண்ணியிருக்கேன். பட் வென்எவர் வி மீட், ஏதோ ஒரு காலேஜ்லேருந்து சேர்ந்து படித்து ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிற மாதிரி நாங்கள் பழகுவோம். இட்ஸ் ஸோ நைஸ் டு see her today. She is the same. She is doing so well in Telugu. இந்த படம் தெலுங்கு Jan 31st வந்து தெலுங்கும் ஹிந்தியில் வரப்போகுது. 31st சார். ஸோ வி ஆர் லுக்கிங் ஃபார்வர்ட் ஃபார் தட். ஏன்னா அவங்களுக்கு பெரிய மார்க்கெட் இருக்குது தெலுங்குல. ஸோ தெலுங்குல வந்து பயங்கர எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. ஸோ அது அந்த வகையில் சொல்லுவேன். எனக்கு என் வாழ்க்கையில் வந்து நான் நிறைய முறை நிறைய பிரச்சனைகள் சந்திருக்கேன், நான் நிறைய தடைகள் சந்திச்சிருக்கேன். ஆனால் நான் எப்பவுமே அழுது கிடையாது. நான் கண்ணாடி கிட்ட பேசுகிற பழக்கம் உண்டு. இதுவும் தாண்டி போயிடலாம், இது போயிடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை விஷால் அப்படின்ட்டு விஷால் கிட்டே பேசிட்டு இருப்பாப்புல. நான் கண்ணாடி கிட்ட பேசுகிற பழக்கம் பயங்கரம். இல்லை நானே புலம்பிட்டு இருப்பேன், எல்லாரும் யோசிப்பாங்க என்ன பேசிகிட்டு இருப்பாப்புலன்னு. நான் எனக்கே சொல்லிட்டு இருப்பேன், ஏதோ ஒரு தடையோ ஏதோ ஒரு பிரச்சனை வந்தால், மிகப்பெரிய பிரச்சனை வந்தால் நான் சொல்லிகிட்டே இருப்பேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, கவலைப்படாது. நான் அழுதே கிடையாது. நான் கடைசியாக அழுது கண் கலங்கினது வந்து ஹனுமான் படத்தில் ஒரு தேங்காய் ஃபைட்டு ஒன்று இருக்குது. அந்த கிளாப்ஸ் வந்து ஒரு வீடியோ அனுப்பிச்சாங்க. நான் அன்னைக்கு கண் கலங்கினேன் வருக்காக.
நான் வரும் எவ்வளோ ஒரு ஆர்டிஸ்ட் இந்த இந்த இண்டஸ்ட்ரியில் வந்து ஒன்லி 20% மேக் இட், 80% ஆர் ட்ரைங் டு மேக் இட். ரொம்ப ஆவலாக காத்துட்டு இருக்காங்க ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இப்போ என்னை விட அழகா டேலண்டடாக சூப்பராக ஆளுங்க இருக்காங்க. பாண்டி பஜார்லேருந்து நீங்கள் டி நகர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை. எனக்கு கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டி செல்லமையிலேருந்து கடவுள் கொடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி. we are all God's children. அந்த வகையில் வந்து ஏங்கின நாளே கிடையாது. நான் பார்த்துருக்கேன். ஷி ஆல்வேஸ் வாண்டட் டு பிகம் அன் ஆக்ட்ரஸ். இன்னைக்கு வந்து சச் அ பிஸி ஆக்ட்ரஸ் இன் தெலுங்கு. அண்ட் அந்த ஹனுமானில் ஒரு ஃபைட்டில் வந்து அந்த ஆடியன்ஸ் ரியாக்ஷன் வந்து வரும்போது நான் அன்றைக்கி தான் கண் கலங்கினேன். எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது வருவுக்காக. ஐ ஆம் ஸோ ஹாப்பி ஃபார் வரு, போத் ஹர் ப்ரொஃபஷனல் லைஃப் அண்ட் ஹர் பர்சனல் லைஃப். ஐ எம் ஹாப்பி. கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு ஹர். நான் மெசேஜ் அனுப்பிச்சிட்டேன். ஐ ஸ்போக் டு அவங்க அம்மா வந்து என்னோட அம்மா மாதிரி. ஷீ ட்ரீட்ஸ் மீ லைக் அ சன். அண்ட் உங்களெல்லாம் நான் மீடியான்னு நான் சொல்லவே மாட்டேன். நான் என்றைக்குமே வந்து தீஸ் ஆர் மை ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் 19 years. உண்மையான ஜேர்னலிஸ்ட். இன்றைக்கி வந்து ஜேர்னலிசம் வந்து மாறிடுச்சு. மாஸ்காம் எல்லாம் படித்து இன்டர்ன்ஷிப் எல்லாம் பண்ணி ஒரு ஜேர்னலிஸ்டாக வரணும் அப்படின்லாம் இல்லை. சும்மா ஒரு ஆண்ட்ராய்ட் ஃபோனு, ஒரு மைக்கு, அவங்க ஒரு ஜேர்னலிஸ்ட்டு. யூடியூப்பில் வந்து ஒரு வீடியோ போட்டுறாங்க. ஏன்னா யூடியூப்பில் காசு வருது வீடியோ போட்டால். அதுவும் நெகட்டிவாக போட்டால் இன்னும் காசு வருது. ஸோ விஷால் வந்து ஒரு 10 குழந்தைங்களுக்கு சாப்பாடு போட்டான் அப்படின்னா வராது. விஷால் வந்து இந்த பொண்ணோட வந்து கிறிஸ்மஸ் டைமில் ஒரு வீடியோ போட்டோம். அது அவ்வளோ வைரல் ஆயிடுச்சு. விஷாலோட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து கொரியனா இல்லை ஸ்பானிஷா இல்லை அமெரிக்கனா அப்படின்னு வந்து ஒரு பயங்கர டிபேட் நடந்தது. பயங்கர வைரல் ஆயிடுச்சு. இதுதான் இன்னைக்கு இருக்கிறது. ஆனால் இன்னைக்கு தேவராஜ், அனுபமா, எல்லாரும், மீனாட்சி சுந்தரம், எல்லாரும் நான் பார்க்குற நான் நிறைய பேர் நான் சொல்ல முடியல. பட் நீங்கள் வந்து என்னோட பயணிச்சிருக்கீங்க 19 வருஷம். நீங்கள் எல்லாம் வந்து தப்பாக எழுதுனா கூட நான் உங்களுக்கு தான் பயந்து நான் படம் பண்ணுறேன். நீங்கள் வந்து கொடுத்த ஊக்கம் தான் நான் வந்து 20 இயர்ஸாக இந்த ஸ்டேஜில் நான் நிற்கிறேன். தி ஸ்டேஜ் இஸ் நாட் அ ஜோக் டு ஸ்டாண்ட் அண்ட் டாக். ஐ தேங்க் ஆல் மை ஃப்ரெண்ட்ஸ் இன் த மீடியா, satellite channels, social media. Social media has become is actually there are pros and cons. பட் சோஷியல் மீடியாவில் வந்து ஏக மனதோட ஒரு படத்துக்கு வந்து ஆதரவு கொடுத்தது இந்த படம் தான். இது வந்து சாதாரண விஷயம் இல்லை. ஏன்னா நான் தான் சொல்கிறேன்னே, என்னை பிடிக்காதவன் கூட வேற வழி இல்லாமல் அந்த படத்தை வந்து போய் கமுக்கமாக போய் பார்த்துட்டு ஒரு ட்வீட் போட்டிருக்காப்புல. சோஷியல் மீடியாவில் வந்து பயங்கர ஒரு 100% ஆக்கியபன்சின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி 100% வந்து ஒரு ஆதரவு கிடைக்கிறது வந்து சில படங்கள் தான். இட் இஸ் அமேசிங். இட் இஸ் இன்னைக்கு வந்து எம்ஜிஆர் ஐயாவோட 108வது பிறந்த நாள். இன்னைக்கு வந்து எம்ஜிஆரோட சக்ஸஸ் மீட். இதை விட என்ன வேணும்? அந்த மனிதன் வந்து அவ்வளோ எனக்கு ரொம்ப பிடிச்ச மனிதன். என்னமோ தெரில, ஒரு ஈர்ப்பு. அந்த நடிகர் சங்கம் பொறுத்த வரைக்கும், அந்த கட்டடம் பொறுத்த வரைக்கும், மா கேன்டீனில் வந்து பச்சை குத்தி இருப்பேன், அதுவும் பிளாக் பஸ்டரு. அவர் பேர் வச்சு படம் எடுத்தோம், இதுவும் பிளாக் பஸ்டரு. எங்கிட்டிருந்தோ என்னை வந்து வாழ்த்துறாருன்னு நினைக்கிறேன். நான் மறக்கவே மாட்டேன். மை நெக்ஸ்ட் ஃபில்ம் இஸ் இது முடிச்சோன்னே like I don't know, I think I would love to announce I'm doing a film with Gautam Menon, and yes, Tupparolan 2 is there, and Ajay Nyanamuthoda padam. So we have a lineup. I'm waiting to work with Sundar C sir again. அவரு சொல்லிட்டாருன்னா எல்லாத்தையும் தள்ளி போட்டு அடுத்த நாளே கிளம்பி வந்துடுவேன். திரும்ப நான், சுந்தர் சாரு, விஜய் ஆண்டனி எல்லாரும் சேர்ந்து அதே எல்லாம் ஒரு காம்பினேஷனாக பண்ணோன்னா மிகப்பெரிய அளவில் ஒரு ஆதரவு வந்து நான் மக்கள் சொன்னாங்க தியேட்டரில். திரும்ப நீங்கள் வந்து சுந்தர் சி காம்பினேஷன் எப்போ வருது
அப்படின்னு. ஆக்சுவலாக ஆம்பளை வந்து ரீரிலீஸ் பண்ண போகிறோம். ஏன்னா இந்த வைபோட வந்து ஆம்பளை வந்து இப்போ பண்ணணும்னு சொல்லணும். ஸோ ஐ ஷுட் தேங்க் மை பிஆர்ஓ ஜான்சன், பாலகோபி சார் முக்கியமாக ரொம்ப நன்றி சார். கூட இருந்து ஹரிக்கு நன்றி சொல்லணும். அண்ட் சரண்யா, தேங்க்யூ ஃபார் டேக்கிங் த ஆடியோ டு த. அண்ட் ரசிகர்களுக்கு, என்னோட நண்பர்கள், என்னோட ஃபேன்ஸ்க்கு நான் ரொம்ப ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா நீங்கள் எல்லாரும் வந்து தியேட்டரில் போய் படம் பார்க்கும்போது தெரியுது எவ்வளோ காஞ்சி போய் கிடக்குறாங்க. ஒரு ஒரு இந்த மாதிரி ஒரு கமர்ஷியல் என்டர்டெய்னர் பசங்க கண்ணு மூடாமல் பசங்களோட வந்து ஒரு 2.5 hours சிரிச்சு அந்த 20 minutes காமெடி வந்து களை கட்டுது தியேட்டரில். மனோபல சார், ராஜேந்திரன், நானும் சந்தானம் காம்பினேஷனு களை கட்டுது. அது வந்து இட் வில் கோ டவுன் இன் த ஹிஸ்ட்ரி ஆஃப் காமெடி சீன்ஸ் இன் தமிழ் சினிமா. அது போட்டு சேனல், சேட்டலைட் சேனலில் வரும்போது அது கன்ஃபார்மாக வந்து அது போட்டு தேய்ப்பாங்க. வடிவேல் காமெடி இவர் பண்ணார் படத்தில், நாய்சேகர் காமெடி, அந்த மாதிரி வந்து இந்த காமெடி வந்து டேக் ஓவர் பண்ணிக்கும். மை லக்கி மேஸ்காட் டார்லிங் டிடி, love you, thank you so much. And I want to thank one person, my dearest friend for the last 15 years, my friend Aditi. My dearest friend, I thank you, I love you. Thank you for your efforts. Thank you so much for believing. And the believing factor தான் ஒரு விஷயம். More than being my friend, she believed in the film and she worked day and night. I'm really indebted to you. Thank you so much.